முதல்ல. மேசராசிக்கு அதிபதி யாருங்கிற போது செவ்வாய் பகவான். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்குமே 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கிறனால சுப செலவுகள் ஆகும். அதே நேரத்தில் பொருளாதார சிக்கலும் கொஞ்சம் கொடுக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட கௌரவம் அந்தஸ்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் வாங்குறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக பேசி வாங்கணும். அதே மாதிரி நவம்பர் 12க்கு மேலே குரு வக்கரமாயிருவார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கௌரவ குறைச்சலெல்லாம் ஏற்படும். அதை உஷாராக பார்த்து முதல்ல தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அதில் நம்ம பார்த்துக்கணும். குழந்தைங்க கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது, அதுக்கு வரன் பார்க்கறது, அல்லது குழந்தைகளை வெளிநாடு எது படிக்கிறதுக்கு போகுது அதுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நவம்பர் மாதம் மேசராசிக்காரங்க பண்ணலாம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள், ஆர்கியூமெண்ட்டுகள், சின்ன சின்ன ஊழல்கள் வரும். அதை முடிஞ்ச வரைக்கும் பெருசாக்காமல் தவிர்த்துக்கிறது மிக 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 நல்லது. எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் பேசுகிறதோ நடந்துக்கிறதோ நம்ம ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். நண்பர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆக மேசராசிக்காரங்க கடன் கிடைக்குதேன்னு வாங்கக்கூடாது. வாங்குற கடன் அவசியமான கடன், இது கண்டிப்பாக வாங்கி தான் தீரணுங்கிற மாதிரி இருந்தால் வாங்குங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரியும் இதை வாங்கினா கட்ட முடியும் அப்படிங்கிறது, அதை அனுசரித்து வாங்குறது மிக மிக சிறப்பு. இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான பலனெல்லாம் கேட்டீங்க. உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, நான் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடையை தெரிஞ்சுக்கோங்க.